சோகமா இருக்கீங்க? நிறைய வகுப்பு முடிச்சிட்டீங்க அதனாலயா? சரி, இன்னைக்கு வந்து ஆசிரியர் வந்து உங்களுக்கு வந்து இலக்கியம் தான் சொல்லி தரப்போறேன். இலக்கியம் எத்தனை வகை இருக்கு? நீங்க எஸ்பிஎம்ல படிக்கிற இலக்கியம் என்னென்ன சொல்லுங்க. சரி, ஆசிரியர் போன வாரம் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்திருந்தேன்? நாவல் படிச்சுட்டு வர சொல்லியிருந்தேன். ஆனா ஃபுல்லா நான் படிக்க சொல்ல, ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் படிக்க சொல்லியிருந்தேன். ஆமாவா? படிச்சீங்களா? படிச்சீங்களா? சரி, ஆசிரியர் சொல்லி கொடுக்குறப்ப தெரியும் நீங்க படிச்சீங்களா இல்லையானே. இன்னைக்கு வந்து நம்ம கவிதை படிக்க போறோமா, நாவல் படிக்க போறோமா, நாடகம் படிக்க போறோமா அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. ஆனா ஆசிரியர் வந்து உங்களுக்கு சில குறிப்புகள் கொடுப்பேன். அந்த குறிப்புகள் வச்சு நீங்க சொல்லணும். ஓகேவா? அதுக்கு முன்னுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு வர்ண குச்சிகள் எடுத்துக்கோங்க. பர்பிள், ப்ளூ. சரி, உங்களுக்கான முதல் குரு நீண்ட உரைநடை இலக்கியம் கொண்டவன். ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? உரைநடை அப்ப நாவலா இருக்கும், இல்ல நாடகமா இருக்கும்? இலக்கியம்னு போட்டிருக்க, நாவலா இருக்குமா? நாடகம். இலக்கியம் நாவலா தெரியல. நாடகத்துல இலக்கியம் இருக்காதா? இருக்கு. அப்ப நாவலா நாடகமா இல்ல இது கவிதையா இருக்க வாய்ப்பு இல்ல. உரைநடை. ஓகே, அடுத்த குரு உங்களுக்கானது பல பாத்திரங்கள் இடம்பெறும். கவிதை இல்ல, நாடகம் இல்ல, நாவல். கவிதை நாடகத்துல பாத்திரங்கள் இருக்காதா ஜாக்லி? அதுலயும் இருக்கு. இருக்குதானே? அப்ப எப்படி நாவல்னு சொல்றீங்க? கவிதை கண்டிப்பா இல்ல. கவிதை கண்டிப்பா இல்ல. சரி, அடுத்த குரு என்னவா இருக்கும்? நாடகம். ஓகே, அடுத்து நான் வாழ்க்கை நிகழ்வுகளை விவரிப்பேன். ஏதாவது ஞாபகம் வருதா? என்ன படிக்க போறீங்க? இலக்கியத்துல நாடகத்துல வந்து வாழ்க்கை ரெண்டுமே இருக்கும். சரி, ஆசிரியர் கடைசி கொடுக்குறேன். அது படிச்சாலே கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க நம்ம என்ன படிக்க போறோம்ன்றது. ஓகேவா? நான் பல அத்தியாயங்களை கொண்டவன். நான் யார் என்று தெரிகிறதா? நாவல். ஏன்னா நாடகத்துல அத்தியாயமா இருக்காது, நாவல்ல மட்டும்தான் அத்தியாயமா இருக்கும். ஆனா அத்தியாயம்ன்ற வார்த்தை எதுல இருக்கும்? நாவல்ல. ஆக இன்னைக்கு நம்ம நாவல் தான் படிக்க போறோம். நம்மளோட நாவல் பேர் என்ன? அவர் யாரு? அவரோட உண்மையான பேர் என்ன? வரதராசன். உண்மையான இயற்பெயர் சொல்லுங்க ஜெகி. என்ன சுப்புரத்தினம்? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட தேர்வுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, சரி, நாவல்ல இன்னைக்கு நம்ம என்ன பகுதி படிக்க போறோம்ன்றது ஆசிரியர் வந்து உங்களுக்கு ஒரு காணொலியில போடுறேன், நீங்க வந்து கண்டுபிடிங்க. ஏன்னா நாவல்ல வந்து நிறைய பகுதிகள் இருக்கு அல்லவா? சோ முதல் பால் காய்ச்சி நடா பட்டு பாத்துட்டீங்களா? அரண்மனை பத்ரி பாத்துட்டீங்க. ஓகே, அதோட இந்த காணொளியில மோகினி படத்தோட முடிவு. ஓகே, ஆக இன்னைக்கு நம்ம வந்து வாடாமலர் நாவலோட முடிவு தான் பார்க்க போறோம். சரி, வாழ்த்துக்கள். ஓகே, வாடாமலர் நாவலோட முடிவு தான் வந்து ஆசிரியர் போன வாரம் உங்களுக்கு படிச்சுட்டு வர சொல்லியிருந்தேன். ஆனா வந்து நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆசிரியர் மறுபடியும் உங்களுக்கு ஒரு காணொலி போடுவேன். அது வந்து எந்த சூழலை வந்து விவரிக்கிறதுன்றதை வந்து நீங்க வந்து ஊக்கிச்சு சொல்லணும். சரியா? இப்ப ரெக்டா சொல்றீங்க, நான் பாக்குறேன். சோ முதல் காணொலி
சரி. இந்த காணொளியில என்னத்த பாக்குறீங்க? இறப்பு வீடு. அழுகுறாங்க. வேற என்ன பாக்குறீங்க? ஒருத்தர் வந்து தீ மூட்டுறாரு. ஒருத்தர் வந்து தீ என்னமோ போடுறாரு. வேற இரண்டு பிணப்பெட்டிகள் உள்ளது. 2 பிணப்பெட்டிகள் உள்ளது. ஆக இதே உங்களுக்கு என்ன தெரியுது? இறந்து போயிருவாங்க. அதாவது தானப்பனும் கனகமும் இறந்து போயிருவாங்க. யார் வந்து அவரோட இறுதி சடங்கு செய்வாரு? குழந்தைகள் யாருடன் இணைஞ்சு செய்வாரு? யாரோட இணைஞ்சு அந்த இறுதி சடங்குகளை வந்து செய்வாரு? ஒருத்தர் கூட அவர் இணைஞ்சுதான் இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சு முடிப்பாரு, அந்த இறுதி சடங்குலாம். சரி, ஆசிரியர் உங்களுக்கு நினைவு கூறுற வரையில ஒண்ணு சொல்றேன். ஓகே, தானப்பன் இறந்த செய்தியை வந்து யார் வந்து குழந்தை வீட்டுல வந்து சொல்லுவாங்க? பேர் என்ன? சரி, பரவாயில்ல, விடுங்க. குழந்தைகள் வந்து யார் கூட இணைஞ்சு செய்வாங்க அப்படின்னா முருகையாவோட இணைந்து அவங்க தானப்பன் கனகத்தோட இறுதி சடங்குகளை செஞ்சு முடிப்பாங்க. சரி, யாருக்கு மஞ்சள் நிற உச்சி காட்சி? ஓகே, வள்ளி படிங்க சூழல. குழந்தைகள் முருகையாவுடன் இணைந்து தானப்பன் கனகத்தின் இறுதி காரியங்களை செய்யலாம். ஓகே, அப்ப முடிவுல முதல் சூழல் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா கனகத்தோட இறுதி சடங்கு தான் ஆரம்பிக்குது. அதாவது யார் யார் செய்யறாங்க? முருகையாவும் சேர்ந்து செய்யறாங்க. ஓகே, சரி, அடுத்த காணொளி. சரி, இது என்ன சூழல்? புக்கெல்லாம் இருக்கு, பெண் பலகை இருக்கு. இல்ல இல்ல, ஆசிரியர் என்ன கேக்குறேன், இது வந்து மேசை இருக்கு, பின்னாடி கரும்பலகை இருக்கு, மேசை மேல பாருங்க ஃபேன்லாம் இருக்கு. அப்ப அது என்ன சூழல்? பள்ளிக்கூடம். யார் பள்ளிக்கூடத்துல வேலை செய்வா? யாரோட? முருகையா பள்ளிக்கூடத்துல வேலை செய்வாரு. அப்ப அந்த சூழலுக்கு அப்புறம், அதாவது தானப்பன் கனகம் இருந்ததுக்கு அப்புறம் முருகையா என்ன பண்றாரு? சரியா சொன்னீங்க தர்ஷினி. தர்ஷினிக்கு ஒரு கை தட்டுங்க. சரி, யாருக்கு வந்து ஊதா வர்ண குச்சி இருக்கு? தர்ஷினி. தர்ஷினி, அந்த சூழல் படிங்க. முருகையா தனது ஆசிரியர் தொழிலை விட்டு விடுகிறார். சோ முருகையா வந்து தன்னுடைய ஆசிரியர் தொழிலை விட்டு விடுகிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்வாரு அப்படின்றதையும் நான் காணொலி மூலமா உங்களுக்கு காட்டுறேன். சரி, அது வந்து முருகையா. இங்க என்ன இருந்துச்சு? 2 சைட்லயும் பஸ் இருந்துச்சு. பேருந்து யார் எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தா? பஸ் கம்பெனி. தானப்பன். அப்ப தானப்பன் இறந்தோடனே முருகையா என்ன பண்றாரு? அவரோட ஆசிரியர் தொழிலை விட்டுட்டு தானப்பனோட பஸ் கம்பெனியை எடுத்து நடத்துறாரு. புரியுதா இது வரைக்கும்? சிவப்பு நிற குச்சி யாரிச்சிருக்கா? இது வரைக்கும் நடந்த சூழலை வேற சொல்லுங்க. முதல் சூழல் இருந்து முதல் சூழலோட முடிவு என்னன்னா, தானப்பனும் கனகமும் இறந்து விடுவாங்க. அந்த சடங்குகள்லாம் வந்து குழந்தை வேலும் அவரோட இணங்க முருகையாவும் அந்த சடங்குகள் செய்வாங்க. அடுத்து வந்து முருகையா வந்து ஒரு ஆசிரியர். ஆனா வந்து இது அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ஆசிரியர் தொழிலை விட்டுட்டு தானப்பன் இதுக்கு முன்னாடி செஞ்ச பஸ் தொழிலை வந்து முருகையா வந்து ஏற்றுக்கிறார். சரி, வாழ்த்துக்கள். இது ஒரு ஆள் படிங்க. தானப்பனின் பஸ் கம்பெனியை நடத்தும் பொறுப்பை முருகையா ஏற்றுக்கொள்கிறார். அப்ப தானப்பனோட பஸ் கம்பெனி கடைசியா வந்து முருகையா தான் எடுத்து நடத்துறாரு. தானப்பனி பிறகு. சரி, அடுத்த காணொளி. சரி, இங்க என்ன நடக்குது? கட்டடம் கட்டுறாங்க. இவரு முருகையா, ஆமாவா? அங்க ஒரு போட்டோ இருந்துச்சு. யாரோட தர்ஷினி கரெக்டா படிச்சிருக்கீங்க போல. இது வந்து தானப்பனோட போட்டோ. யாரோட கனவு பள்ளிக்கூடம் கட்டணும் அப்படின்றது? தானப்பனோட கனவு கடைசி யாரு நிறைவேற்றி வைக்கிறா? முருகையா. சரி, தர்ஷினி, இந்த சூழல் படிங்க. தானப்பனின் விருப்பப்படி அவன் வாங்கி இருந்த நிலத்தில் 8 மாதங்களில் பள்ளிக்கூடம் கட்டி முடிக்கிறார். ஓகே, முருகையா எத்தனை மாசத்துலயே கட்டி முடிக்கிறாரு? 8 மாதம். யார் வாங்கி இருந்த நிலத்துல?
சரி, அடுத்த காணொளி. சரி, இப்ப என்ன நடந்துச்சு? திறப்பு விழா திறப்பு விழா செய்றாங்க. பள்ளிக்கூடம் திறப்பு விழா செய்றாங்க. ஓகே, காணொளி நல்லா பார்த்திருந்தீங்கன்னா நீங்க வந்து முதல்ல பார்த்திருப்பீங்க, அங்க ஒரு போட் இருந்துச்சு. அங்க வந்து பள்ளியோட பேர் இருந்துச்சு. என்ன பேர்? வாடாமலர் பள்ளிக்கூடம். அது வந்து காணப்பனோட ஆசைப்படி முருகையா ஒரு பள்ளிக்கூடமும் கட்டி அங்க வந்து வாடாமலர் அப்படின்னு அந்த பள்ளிக்கூடத்துக்கு பேரும் சொன்னாங்க. இங்க வந்து திறப்பு விழாவும் செஞ்சாங்க. ஆமாமா, அது பிறகு வரும். ஏன்னா வந்து முடிவு வந்து கரெக்டா அந்த சூழலுக்கு எப்ப ஃப்ளோவா வரணும்ல. சரி, இது வந்து சுஷ்மிதா படிங்க. அப்பள்ளிக்கூடத்திற்கு வாடாமலர் என பெயரிடப்படுகிறது. சரி, ஓகே, அடுத்து பள்ளிக்கூட கட்டி முடிச்சானே என்ன நடக்கும்? ஆனா வந்து இங்க கல்யாணம் நடக்கல. இங்க வந்து என்ன நடக்குது? ஏற்பாடு நடக்குது. திருமண ஏற்பாடு நடக்குது. ஆனா யார் கூட வந்து அவங்களுக்கு திருமண ஏற்பாடு நடக்கும்? முருகையா கூடயா? முருகையாவே யாருன்னு தெரியல. மனோன்மணிக்கு யார் கூட நடக்கும் திருமண ஏற்பாடு? சரி, முருகையாவோட கூட வேலை செஞ்ச ஒரு ஆசிரியர் கூட தான் வந்து மனோன்மணிக்கு திருமண ஏற்பாடு நடக்கும். சரியா? வள்ளி, இதை படிங்க. மனோன்மணிக்கு முருகையாவுடன் தொழில் செய்த ஆசிரியருடன் திருமணம் ஏற்பாடாகிறது. மனோன்மணிக்கு முருகையாவுடன் தொழில் செய்த ஆசிரியர் ஒருவரோட திருமண ஏற்பாடு ஆகிறது. சரி, அந்த திருமண ஏற்பாடு திருமணம் எங்க நடக்குதுன்றத வந்து அடுத்த காணொளியில பார்க்கலாம். சரி, எங்க நடக்குது திருமணம்? அந்த பள்ளிக்கூடம் கட்டி முடிச்சோடனே அந்த பள்ளிக்கூடத்துல முதல் நிகழ்ச்சியா வந்து மனோன்மணிக்கும் முருகையா கூட வேலை செஞ்ச ஆசிரியரோட கல்யாணம். சரி, ஜாக்லின், இதை படிங்க. பள்ளிக்கூடத்தில் முதல் நிகழ்ச்சியாக மனோன்மணியின் திருமணம் நடைபெறுகிறது. சரி, அடுத்து பார்க்கலாம். திருமணம் முடிஞ்சோடனே என்ன நடக்குது? தானப்பன் போட்டோ நின்று எல்லாரும் வணங்குறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து வாடாமலர் நாவலோட முடிவு. இறுதியா சுஷ்மிதா அதை படிச்சிருங்க. திருமண நாளன்று அனைவரும் தானப்பனின் படத்தில் முன்னின்று வணங்குகின்றனர். சரி, யாரு நீலவர்ணம் குச்சி வச்சிருக்கா? ஓகே, ஒரு வாட்டி முதல்ல அந்த கதையை சொல்லுங்க. தானப்பனும் அவங்களோட மனைவி கணிதமும் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் முருகையா ஆசிரியர் தொழிலை விட்டுட்டு ஒன்னு நடக்கும். இறந்ததுக்கு அப்புறம் யாரு வந்து அந்த சடங்குகள் செய்வா? குழந்தை வேலும் முருகையாவும். முருகையா கூட சேர்ந்து குழந்தை வேல் காரியங்களை செய்வாரு. அதுக்கப்புறம் முருகையா வந்துட்டு ஆசிரியர் தொழிலை விட்டுட்டு தானப்பனோட பஸ் அந்த கம்பெனியை வந்துட்டு பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் தானப்பன் ஆசைப்பட்ட பள்ளிக்கூடத்தை வந்துட்டு 8 மாதங்கள்ல வந்துட்டு முருகையா கட்டி முடிவாரு. ஓகே, முருகையா கட்டி முடிப்பாரு. வள்ளி, அடுத்தது என்ன நடக்கும்? 8 மாசத்துல பள்ளிக்கூடம் கட்டி முடிச்சானே அவங்க வந்து மனோன்மணிக்கும் முருகையா கூட திறப்பு விழா நடக்கும். அதுக்கப்புறம் என்ன பேர் சுட்டுவாங்க பள்ளிக்கு? அதுக்கப்புறம் அப்படிதான் வந்து கல்யாணம் நடக்கும். ஏற்பாடு நடக்கும் முதல். அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் எங்க நடக்கும்? அந்த பள்ளிக்கூடத்திலே நடக்கும். முதல் நிகழ்ச்சியா பள்ளிக்கூடத்துக்கு நடக்கும். அதுக்கப்புறம் லாஸ்டா என்ன நடக்கும்? கடைசியா தானப்பனுக்கு வந்து பூஜை செய்வாங்க. பூஜை செய்ய மாட்டாங்க, தானம் பண்ணி வணங்குவாங்க. சரியா? சரி, ஒரு வகையில எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளோ வந்து நான் எப்பெல்லாம் எனக்கு கேட்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் கேட்பேன். அப்பதான் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்காக. சரி, இப்ப ஆசிரியர் வந்து ஒரு சாலை செய்து கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? இப்ப உங்க அனைவருக்குமே வந்து ஆசிரியர் ஒரு படமும் கொடுப்பேன் இந்த மாதிரி. ஆக இன்னைக்கு பள்ளிக்கு நிறைய மாணவர்கள் மட்டம் போட்டதுனால ஒரு ஆளுக்கு 2 படங்கள் வழங்கப்படும். ஓகே, ஆசிரியர் இதற்கு முன்னுக்கு ஒரு காட்சிலாம் காட்சி நல்ல காணொலினா அந்த காணொலிக்கு ஏற்பதான் ஆசிரியர் படத்தையும் வந்து உங்களுக்கு
உங்களுக்கு தயார் செய்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ படத்தை பார்த்துட்டு நீங்களாம் என்ன பண்ணணும்னா, ஆசிரியர் உங்களுக்கு வந்து அந்த சூழல் எழுதுறதுக்கு ஒரு குச்சியும் தருவேன். இந்த குச்சியில, அதாவது இந்த தாளில் நீங்க வந்து உங்களுக்கு கிடைச்ச படத்தோட சூழல் எழுதணும். ஸோ முதல் படத்துக்கு முதல் ஒரு குச்சியும், இன்னொரு படத்துக்கு இன்னொரு குச்சியும் நீங்க சூழல். ஆமா, இப்போ நீங்க சற்று முன் ஆசிரியர் விளக்கியிருந்தல்லவா அந்த சூழலை படவெளியில போட்டு, ஸோ அது செய்யணும். ஸோ ஆசிரியருக்கு உங்களுக்கு ஒரு 2 நிமிடம் தரேன், சீக்கிரம் செய்யுங்க. சொல்லுங்க, என்ன நடந்துச்சு, என்ன செய்யறாங்க, அதை நீங்க செய்யுங்க. பேன் எடுத்து தர மாட்டீங்களா சுஷ்மிதா? பள்ளிக்கு ஆசிரியர் உங்களுக்கு தரேன். சுஷ்மிதா ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். சரி, அனைவரும் செஞ்சிட்டீங்களா? இன்னும் சில மாணவர்கள் செய்யலாம், அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சரி, செய்து முடிந்தவர்கள்லாம் ஆசிரியர் தனியா உங்களுக்கு ஒரு குச்சி கொடுத்தாங்கவா, அதை வந்து இந்த படத்தில் உள்ள பாலிஸ்டீன்ல நீங்க குத்திடுங்க. ஸோ அது உங்ககிட்ட இந்த மாதிரி 2 படம் இருக்கும், அதே மாதிரி 2 சூழல் எழுதுற ஒரு தாள் கொடுத்துருப்பா ஆசிரியர். எல்லாரும் செஞ்சிட்டீங்களா? சரி, இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னுக்கு நீங்க வந்து சரியான ஒரு தொடர்ல தானே அந்த கதையை படிச்சிருந்தீங்க, முடிவை நீங்க படிச்சிருந்தீங்க. அதே மாதிரி ஆசிரியர் உங்களுக்கு வந்து இங்க ஒரு நிறுத்தம் கொடுத்திருக்கேன், ஓகேவா? அப்ப நிறுத்தம் 1னா முதல் சூழல். யாருக்கு முதல் சூழல் படம் கிடைச்சிச்சு? ஓகே, உங்களோட படத்தையும் உங்களோட சூழலையும் எடுத்துடுவாங்க. ஓகே, உங்களுக்கு கிடைச்ச படத்தை வந்து ஓகே இதுதானே? ஓகே, அப்ப நீங்க இங்க குத்திட்டு அது சூழல் படிங்க. தானப்பன் கனகம் இறுதி சடங்கு நடக்கிறது. குழந்தைவேல் முருகையை இணைந்து அது சடங்குகளை இசைக்கும். ஓகே ஓகே, தர்ஷினி சொல்றது சரியா? சரி. ஆக முதல் சூழல் முடிவுல, அதாவது கதை பின்னல்ல முடிவு பகுதியில முதல்ல என்ன நடக்குதுன்னா, தானப்பன் கனகத்தோட இறுதி சடங்குல வந்து குழந்தைவேல் முருகையாவுடன் இணைஞ்சு செய்றாங்க. சரி, அடுத்தது யாருக்கு கிடைச்சிருக்கு? முருகையா தானப்பனின் இறப்பிற்கு பிறகு தனது ஆசிரியர் தொழிலை ராஜினாமா செய்கிறார். ஆமா, சரி. தானப்பனோட இறப்புக்கு பிறகு முருகையா வந்து அதை அவரோட ஆசிரியர் தொழிலை விட்டு விடுகிறார். இங்க குத்திட்டு சரி, அவள்ளி சொன்னது சரியா? அடுத்தது யாருக்கு கிடைச்சிருக்கு? எனக்கு இந்த படம். ஓகே, வாங்க ஜாக்கி. ஜாக்கின் கிடைச்ச படம் உங்களோட சூழல் விளக்குங்க. தானப்பன் இறந்த பிறகு முருகையாவோட ஆசிரியர் தொழிலை விட்டுட்டு தானப்பனோட பேருந்து கம்பெனியை வந்து எடுத்து நடத்துவார். விட்டுறது வந்து இங்க சொல்லிட்டாங்க, உங்களோட சூழல் மட்டும் சொல்லுங்க. தானப்பனோட பஸ் கம்பெனியை எடுத்து நடத்துவார். யாரு? முருகையா. ஓகே, வாழ்த்துக்கள்.
சரி, அடுத்த படம் அதே ஜெல்லி. அடுத்த படம் யாருக்கு கிடைச்சிருக்கு? எனக்கு அடுத்து வந்துட்டு தானப்பன் கட்ட நினைத்த பள்ளியை முருகையா 8 மாதங்களுக்குள் வந்து கட்டி முடிக்கிறார். யாரோட நினைத்துல? தானப்பன். இது தானப்பனோட மிகப்பெரிய ஆசையில ஒண்ணு. அது வந்து கடைசியா முருகையா நிறைவேற்றாரு. சரி, நம்ம அடுத்த படத்திற்கு போவோம். இந்த படம் யாருக்கு கிடைச்சிருக்கு? தர்ஷினி. எனக்கு வந்து அவர் வந்து புதுசாக ஒரு பள்ளி திறக்கிறாரு. அதாவது முருகையா 8 மாதங்கள் கழித்து அந்த பள்ளி 8 மாதங்கள்லயே கட்டிட்டு அந்த பள்ளியை திறக்கிறாரு. 8 மாதங்களை கட்டிட்டு பள்ளிக்கு என்னன்னு பேர் இருக்கிறாரு? வாடாமலர். வாடாமலர் அப்படின்ற பெயர் வந்து சூட்டுறாரு. சரி சரி, அடுத்த படம் மனோன்மணிக்கும் முருகையாவின் நண்பனான இன்னொரு ஆசிரியருக்கும் திருமணம் ஏற்பாடு நடக்கிறது. சரி, யாருக்கு யாருக்கும்? மனோன்மணிக்கும் முருகையோட இன்னொரு ஃப்ரெண்டான இன்னொரு ஆசிரியருக்கும் இந்த திருமணம் ஏற்பாடு. ஓகே, சரி, உங்களோட நிறுத்தத்தை கொடுத்துருங்க இங்க. சரி, அடுத்த படம் முருகையர் திறந்து வைத்த வாடாமலர் பள்ளியின் முதல் நிகழ்வாக மனோன்மணி மற்றும் முருகையாவுடன் வேலை செய்யும் ஆசிரியருடன் திருமணம் நடைபெறுகிறது. சரி, எங்க நடைபெறுகிறது? வாடாமலர் பள்ளியில. வாடாமலர் பள்ளியில அது நடக்குது. எத்தனாவது நிகழ்ச்சி? முதல் நிகழ்ச்சி. சரி, அது வந்து உங்களோட நிறுத்தத்தை நீங்க கொடுங்க. சரி, அடுத்த படம் திருமண நாள் அன்று அனைவரும் தானப்பணி படத்தின் முன் நின்று வணங்குகின்றனர். சரி, சரியான பதில் சுஷ்மிகா, வாழ்த்துக்கள். ஆக ஒரு வகையில எல்லாருக்கும் புரிஞ்சது அல்லவா? சரி, எனக்கு ஒரு தன்னாளர்கள் வந்துட்டு இந்த நிறுத்தத்திற்கு ஏற்ப இந்த கதையோட்டத்தை, அதாவது முடிவோட கதையோட்டத்தை நீங்க சொல்லணும். யார் வரீங்க? சுஷ்மிகா வரீங்களா? செய்வாங்க. இங்க இருந்து அந்த ஒரு நிறுத்தத்திற்கு ஏற்ப அந்த கதையை சொல்லுங்க. முதல்ல வந்து தானப்பனும் கனகமும் இறந்து விடுறாங்க. அவங்களோட சடங்குகளை வந்து குழந்தை வேலோட இணைங்க முருகையை வந்து சடங்கு செய்வாங்க. இரண்டாவது குழந்தை வேல் செய்வாங்க, முருகையோட இரண்டாவது வந்து முருகையா வந்து தானப்பன் இறந்த பிறகு வந்து தன்னோட ஆசிரியர் பதவியிலிருந்து விலகிடுவாரு. அடுத்து மூன்றாவது வந்து தானப்பன் ஏற்று நடத்திய பஸ் தொழில வந்து முருகையை வந்து தன்னோட ஆசிரியர் படிப்பை தொழிலை விட்டுட்டோன்னே அந்த பஸ் தொழில் கம்பெனியை வந்து முருகையை ஏற்று நடத்துவாரு. அடுத்து நான்காவது வந்து ரொம்ப நாளா அந்த வாடாமலர் பள்ளியை கட்டணுன்ற அந்த வேலை வந்து ஸ்டாப்ல இருந்துச்சு. ஆனா வந்து ஸ்டாப்ல இல்ல, அது வந்து தானப்பனோட ஒரு ஆசை. அது வந்து 8 மாதங்கள்ல வந்து முருகையா வந்து அந்த கட்டிடத்தை வந்து கட்டி முடிப்பாரு. அஞ்சாவது வந்து மனோன்மணிக்கும் அஞ்சாவது வந்து அந்த வாடாமலர் பள்ளியை வந்து திறப்பு விழா செய்வாங்க. ஆறாவது வந்து மனோன்மணிக்கும் முருகையாவோட ஃப்ரெண்டு இன்னொரு ஆசிரியருக்கும் வந்து திருமண ஏற்பாடு நடக்கும். ஏழாவது வந்து அந்த வாடாமலர் பள்ளியிலே வந்து முதல் நிகழ்ச்சியை வந்து மனோன்மணிக்கும் அந்த ஆசிரியருக்கும் திருமணம் நடக்கும். எட்டாவது வந்து திருமணத்தினால அப்போ வந்து எல்லாரும் வந்து தானப்பனோட படத்திற்கு முன்னாடி நின்று வணங்குவாங்க. சரி, அனைவருக்கும் புரிஞ்சுதா? முடிவோட கதையோட்டம் எப்படி வருதுன்னு, எப்படி முடிஞ்சுதுன்னு புரிஞ்சுதா? சரி, அனைவரும் வந்து ரொம்ப சோர்வா இருக்கீங்க. அதனால இதுக்கப்புறம் உங்களுக்கு நடவடிக்கை இல்லை. ஆனா வந்து நீங்க வந்து ஒரு நாடகம் நடிக்க போறீங்க. என்ன நாடகம் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு 8 சூழல் பாத்தீங்களா? அந்த 8 சூழலை நீங்க கண்டினியூஸா நிற்க போறீங்க, அது தொடர்ச்சியா. ஓகேவா? சரியா? எல்லாரும் வாங்க. எல்லாருக்கும் ஒரு நிமிடம் தரேன். இங்க வந்து மாணவர்கள் குறைவா இருக்கிற பட்சத்துல ஒரு ஆள் 2 கேரக்டர், ஒரு 2 கதாபாத்திரம் வந்து நடிக்க வேண்டியது இருக்கும். சரி, ஆசிரியர் வந்து உங்களுக்கு ஒரு நிமிடம் தரேன். நீங்க வந்து
மனோன்மணி. யாரு முருகையா? முருகையா. அப்ப நான் மனோன்மணி, மனோன்மணி. இதெல்லாம் தானப்பனும் கனகமும். அதான் ரெண்டு ஒரு ஒரே. சரி முதல்ல எப்படி வரோம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? மச்சி, எனக்கு போய் மெசேஜ் படிக்க சொல்றாங்க மச்சி. பாரு நம்ம நாட்டு வீட்டுக்கு போறவா ரொம்ப நேரம் எல்லாம் தூக்கு சோர்வா இருக்கு, அதனால ஆசிரியர் உங்களுக்கு சொன்னாரு. சரி, தர்ஷினி என்ன கதாபாத்திரமா நடிக்கிறீங்க? தர்ஷினி வந்து தானப்பனும் கனகமும் சேர்ந்து இருவேடங்கள். ஆமா இருவேடுகளா? நீங்க அந்த சூழலை வாயில சொல்லிக்கொண்டே நடிங்க, அப்பதான் உங்களுக்கு இன்னும் ஆழமா புரியும். தானப்பனும் கனகமும் இறந்து விடுகிறார்கள். அவர்கள் இறுதி சடங்குகளை குழந்தை வேலும் அவருடன் இணைந்து முருகையும் சேர்ந்து நடத்துகின்றனர். அடுத்த சூழல் இந்த முதல் விஷயம். அடுத்து யார்? முருகை வேஷம் கீழே. பத்திர தர்ஷினி. தானப்பனின் இறப்புக்கு பிறகு முருகையா தனது ஆசிரியர் தொழிலை ராஜினாமன் செய்து விட்டு செல்கிறார். அடுத்தது நீங்க வந்து பஸ்ஸா போறீங்க. முருகையா தானப்பன் விட்டு சென்ற பஸ் நிறுவனத்தை ஏற்று நடத்துகிறார். ஏற்று நடத்துகிறார். முருகையா தன் தானப்பன் விட்டு சென்ற தன் கனவை பள்ளிக்கூடம் கனவிற்காக 8 மாதங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுகிறார். அடுத்து திருக்குறள் போறோம். முருகையா அந்த தன் கட்டின பள்ளிக்கூடத்தை திறப்பு விழா செய்கிறார். பள்ளிக்கூடத்துக்கு வாடாமலர் என்னும் பெயரை சூட்டுகின்றனர். அப்பள்ளியில் முதல் கட்டமாக மலர்மணிக்கும் முருகையாவின் நண்பருக்கும் திருமண சடங்குகள் நடக்கிறது. இறுதியில் அந்த பள்ளியின் முதல் கட்டமாக மலர்மணிக்கும் முருகையாவின் நண்பர் அந்த ஆசிரியருக்கும் திருமணம் நடைபெறுகிறது. திருமண நாளன்று தானப்பனின் படத்தின் முன் நின்று அனைவரும் அனுமதிக்கின்றனர். ரொம்ப சிறப்பா இருக்கீங்க. சரி, அனைவரும் உட்காருங்க, அமருங்கள். சரி, உங்களுக்கு முடிவோட கதையொட்டும் புரிந்ததா? ஆக முடிவு அப்படின்னு வந்தா இந்த கதையை ஒட்டத்தை தான் இங்க வந்து சரி நாவல் எழுதணும். இப்பொழுது வந்து நம்ம வகுப்போட இறுதி அங்கத்திற்கு வந்துட்டோம். சரி, எனக்கு வந்து எத்தனை இருக்கு? 1 2 3 4 5. ஓகே, சரி, ஆசிரியர் வந்து ரேண்டமா கூப்பிடுறேன்னு நீலன் மங்கப்பிச்சி. சரி, எனக்கு வந்து முதல் 2 சூழலை வந்து மறுபடியும் சொல்லுங்க. முதல் 2 குழந்தைகள் என்ன நடக்கும்னா, தானப்பனும் கனகமும் இறந்துருவாங்க. அவங்களோட இறுதி சடங்குகளை வந்து குழந்தை வேலு செய்வாரு. அவர் கூட இணைந்து முருகையும் சேர்ந்துருவாரு. தானப்பன் இறந்ததுக்கு அப்புறம் முருகையை வந்து அவரோட ஆசிரியர் தொழிலை விட்டுட்டு அவர் வந்து பழைய தொழிலுக்கு இவன் தொழிலுக்கு போயிடுவார். என்ன தொழிலுக்கு போவார் தர்ஷினி? முருகை என்ன பண்ணுவாருன்னா தானப்பன் விட்டு சென்ற அந்த பஸ் நிறுவனத்தை வந்து ஏற்று நடத்துவாரு. அதுக்கப்புறம் வந்து தன் தானப்பனின் கனவான அந்த பள்ளிக்கூடத்தை வந்து 8 மாதங்கள்ல வந்து கட்டி முடிப்பாரு. கட்டி முடிச்சோன்னு என்ன நடக்குது ஸ்மிதா? கட்டி முடிச்சோன்னு அந்த பள்ளிக்கு வந்து வாடாமலர் என்ற பெயர் சூட்டி
திருக்குறளை செஞ்சுட்டு அங்க முதல்ல ஒரு நல்ல காரியமா வந்துட்டு மனோன்மணிக்கும் முருகையாவோட வேலை செஞ்ச ஆசிரியருக்கும் வந்து திருமணம் நடக்கும். திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் தானப்பெண் பாடத்து எனக்கு போயிட்டு அனைவரும் வணங்குவாங்க. இந்த வாடாமலர் நாவல் இருக்குல்ல, அதோட முடிவு வந்து எப்படிப்பட்ட முடிவா இருக்கு? வாசகர்கள் படிக்கிறப்ப அவங்களுக்கு வருத்தம் கலந்த சந்தோஷம். வருத்தம் கலந்த சந்தோஷம். என்ன வருத்தத்தை கொடுக்குது? சந்தோஷம். அவங்க வந்து ஒரு பள்ளி பண்றாங்க, அவங்க ஆசை நிறைவேறுது, திருமணம் நடக்குது. ஆமாவா? சரி, இப்ப நீங்க ஒரு எழுத்தாளரா இருக்கீங்க, இந்த வாடாமலர் நாவலே நீங்க தான் எழுதிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு என்ன மாதிரியான முடிவை வந்து நீங்க கொண்டுட்டு வந்திருப்பீங்க? அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் சரியா அந்த சண்டை. யார் 2 பேருக்குள்ள? கனகவுக்கும் தானப்பனுக்கும். அப்புறம் சண்டை சரியாகி எல்லாரும் ஒண்ணா ஒற்றுமையா சுபம்னு முடிக்கிற மாதிரி. சரி, ஏன் தானப்பனுக்கும் கனகமும் இறந்தாங்கன்னு தெரியுமா? கனகம் வந்து தானப்பனை வந்து துரோகம் செய்வாங்க. அப்ப வந்து துரோகம் செஞ்சுட்டு அப்புறம் பேசி சண்டை வர அப்புறம் பேசி சரி பண்ணிட்டு அவங்க வந்து பங்கு கேட்பாங்க தொழில. தானப்பன் கொடுக்க மாட்டேன் அப்படின்பாரு. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ராத்திரி போல விஷம் வந்து அவளுக்கு வச்சிருவாங்க. அவங்க மேல பழி வந்துடும். அவங்களுக்கு பிடிச்சி 2 பேரும் சுற்றுவாங்க. என்ன சில காந்திப்பாங்க? சாப்பாடு. சரி, ஆனா வந்து அதெல்லாம் இந்த முடிவோட கதையோட்டத்துல வந்து வராது. அதுதான் அவங்க விஷம் கலந்தது அதெல்லாம். ஸோ எங்கேருந்து வரும்னா அவங்க இறந்து அது அவங்க சடங்குல இருந்து ஆரம்பிச்சு கடைசியா வந்து மனோன்மணிக்கு திருமணம் நடந்து முடிஞ்சு அவரோட படத்துக்கு முன்னுக்கு வந்து வணங்குற மாதிரி தான் வரும். சரியா? சரி, இன்றைய வகுப்பு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? ஒரு வகையில நம்ம வந்து வாடாமலர் கதையை வந்து ஃபுல்லா படிச்சிட்டோம். ஆசிரியர் வந்து ஒவ்வொரு வகுப்புலயும் ஒரு கதையோட்டத்தை கதை பின்னலை படிச்சுட்டு வர சொல்லுவேன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து வெற்றிகரமா நம்ம வாடாமலர் முடிவையே முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து ஆசிரியர் வந்து எப்படி தேர்வுல வந்து பதிலளிக்கணும், என்ன மாதிரி கேள்விகள் வரும் அப்படின்றத வந்து அடுத்த வகுப்புலயும் சொல்லித்தரேன். சரியா? நன்றி மாணவர்களே. நன்றி ஆசிரியை. ரிஃப்ளெக்ஸி பார்த்தோம்னா பீடிகையில வந்து விடுகதைகளே கொடுத்துருந்தேன். அப்பயுமே வந்து 3வது ஆப்ஷன் வரைக்குமே வந்து நான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொடுத்துருந்தேன். லைக் நாவலா நாடகமா, ஏன்னா வந்து நாவல்லையும் அது இருக்கும் நாடகத்துலேயும் அது இருக்கும். ஸோ கடைசியாக வந்து அத்தியாயங்கள் அப்படின்ற ஒரு குறிப்பு சொல்ல கொடுத்து நான் வந்து இது பண்ணேன். அதுக்கப்புறம் நாவல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நாவலில் என்ன தவிர இது பண்ண போறேன், அதில் நான் சைட் ஏரோ அனுப்பிக்கிறது கீழே ஏறோங்கன்னா அந்த பேசி போயிட்டு நாவலின் முடிவுன்னு அது வந்து காட்டி கொடுத்துருச்சு. ஸோ அந்த முடிவுக்கு வந்து 2 வீடியோ போட்டிருந்தேன், லைக் எண்டிங் வீடியோவே ஒரு மூவியோட எடுத்து. ஸோ அதுக்கப்புறம் நாவலோட முடிவுன்னு முடிச்சிட்டோன்னே நான் வந்து லைக் நீங்கள் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் படிச்சுட்டு வர சொல்லி நான் வந்து உங்களுக்கு வீட்டு பாடம் கொடுத்த மாதிரியும், ஸோ ஒவ்வொரு வீடியோவும் போட்டு அது என்ன உணர்த்துது, எந்த சூழலை குறிக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து என்னோட படி 1 நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து படி 2ல் பார்த்தோன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சுருந்தேன் சாலையில். ஸோ ஒவ்வொரு செக் பாயிண்ட்லையும் வந்து மாணவர்களுக்கு இது வந்து ஆக்சுவலி நான் வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பாக தான் கொடுக்கணும்னு நினச்சேன். சீஸ் நிறைய பேர் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து தனி நபர் இருப்பனையாகவே வந்து என்னோட வகுப்பை கொண்டுட்டு போயிட்டேன். ஸோ அப்போ ஒரு மாணவர்களுக்கு 2 கிடைக்கிற சூழ்நிலை வந்துச்சு. ஸோ அதையுமே வந்து எல்லாரும் கரெக்டாக எழுதி அந்த ஃப்ளோ படி அந்த செக் பாயிண்ட் படி ஓட்டிட்டீங்க. ஸோ கடைசியாக வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு நான் சொல்லுவேன் அந்த ஃப்ளோவை, அதேமாரி நீங்களும் சொன்னீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆக்டிவிட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து ட்ராமா நடிக்க சொன்னேன். இன்கேஸ் நிறைய மாணவர்கள் இருந்திருந்தாங்கன்னா நான் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு சூழல் கொடுத்து அவங்க குரூப்பாக நடிக்க வச்சிருப்பேன். ஸோ இன்னும் நல்லா இருந்திருக்கும். சீன்ஸ் வந்து மாணவர்கள் ரொம்ப குறைவாக இருந்ததுனால நான் வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து அந்த ஃப்ளோவை மட்டும் முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ முடிவு பார்த்தீங்கன்னா முடிவு வந்து மட்டும் ஒரு ஃப்ளோவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க. அந்த நாவலோட முடிவு வந்து கொஞ்சம் துக்கம், கடைசியாக வந்து ஒரு திருமணம் நிகழ்வு இப்படி தானே வந்துச்சு. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து நான் கேட்டு என்னோட முடிவை முடிக்கிற மாதிரி நான் போட்டுருவேன். ஸோ என்னோட ஸ்பீச் ஏதேனும் கருத்துக்கள்? பீடிக்கிறபோது நாவல் படிச்சுட்டு வாங்க வீடியோ சொல்லிட்டு என்ன படிக்க போகிறேன்னு கேட்டுட்டேன். ஸோ பீடிக்கிறது நீ நாவல் தான் படிக்க போகிறோன்னு அந்த ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கும். நீங்கள் முதலே சொல்லிட்டு நாவல் படிச்சுட்டு சொன்னீங்க, அது ஒரு விஷயம். நாடக அணுகுமுறை நல்லா இருந்துச்சு. ஏன்னா இலக்கிய கிளாஸ் வந்து அந்த ஒரு குறிப்பிட்டு அந்த ஒரு எமோஷனல் இருக்கிறதுனால அந்த அணுகுமுறை நல்லா இருந்துச்சு. ஆனால் நீங்கள் நினச்சிட்டு எமோஷனல் நினச்சா நடிக்கலையா?
மாதிரி போனோம். வேற